எல்லோருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்ம சிப் இன்வெஸ்ட்மெண்ட் அதாவது சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் அப்படிங்கன்னா என்னன்னு பார்த்துடலாம். மாதம் மாதம் நம்ம சேமிக்கிறனால அது எவ்வளவு ரிட்டர்ன் வரும் அப்படிங்கிறதையும் நம்ம கால்குலேட் பண்ணலாம். முதல்ல சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்க ஒரு மியூச்சுவல் ஃபண்டோ இல்லை ஏதோ ஒரு ஃபண்டில் ஆக்டிவ் ஃபண்ட் ஆகட்டும், பேசிவ் ஃபண்ட் ஆகட்டும், ஸ்டாக் ஆகட்டும், இல்லை பாண்ட் ஆகட்டும், அதில் நீங்கள் மாதம் மாதம் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணிட்டே வர்றது தான் சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான். அது ஒரு குறிப்பிட்ட காலம் 10 ஆண்டுகளோ 20 ஆண்டுகளோ கழித்து எவ்வளவு ரிட்டர்ன் தரும் அப்படிங்கிறத நம்ம ப்ராக்டிக்கலா பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ மாதம் மாதம் 7,500 நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணும்போது நிஃப்டி ஆவரேஜாக 12.4% கொடுக்கும். நம்ம 12% எடுத்துக்கலாம். முதல் வருடம் நீங்கள் 7,500 போட்டிருப்பீங்க. அப்போ முதல் வருடம் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட்டு 12 மாதம் மாதம் 7,500னா 12 மாதத்துக்கு 90,000 போட்டிருப்பீங்க. உங்களுக்கு ரிட்டர்ன் 6,070 கிடைக்கும். இது உங்களுக்கு ஒரு சின்ன அமௌண்ட்டாக தெரியும். அதுவே காம்பவுண்டிங்கில் எவ்வளோ ஆகுது படிப்படியாக பார்க்கலாம். இப்போ இரண்டாவது வருடம் 1,80,000 நீங்க மொத்தமா இன்வெஸ்ட் பண்ணிருப்பீங்க. அதுல இப்போ உங்களுக்கு எஸ்டிமேட்டட் ரிட்டர்ன் எவ்வளோன்னு பாத்தீங்கன்னா 24,324 உங்களுக்கு எஸ்டிமேட்டட் ரிட்டர்ன் வரும். ஸோ அதுவே மூணாவது வருடம் பார்த்துக்கிட்டிங்கன்னா 2,70,000 போட்டிருப்பீங்க. உங்களுக்கு எஸ்டிமேட்டட் ரிட்டர்ன் 56,307 கிடைக்கும். மொத்தம் 3,26,000 கிடைக்கும். ஸோ அதுவே அஞ்சாவது வருஷம் 4,50,000 உங்களுக்கு ரிட்டர்ன் மட்டுமே 1,68,000 கிடைச்சிருக்கும். நெக்ஸ்ட் ஒரு 10வது வருஷம் வச்சுப்போம். 10 இயர்ஸுங்கையில நீங்க 9 லட்சம் ரூபா போட்டிருப்பீங்க. உங்களுக்கு ரிட்டர்ன் மட்டுமே 8,42,543 ரூபாய் கிடைச்சிருக்கும். கிட்டத்தட்ட நீங்க இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட்டுக்கு ரிட்டர்னும் வந்திருக்கும். டோட்டல் உங்க 7,500 ரூபா மாதம் போடுறதுனால உங்களுக்கு 17,42,000 கிடைச்சிருக்கும். இது வரைக்கும் நான் சொன்னது எந்த ஸ்டெப்பும் எதுவுமே இல்லை. நீங்க மாதம் மாதம் வெறும் 7,500 தான் இன்வெஸ்ட் பண்ணிருக்கீங்க. ஸோ 15வது வருடம் அதாவது 15 வருஷம் கழிச்சு உங்கள்கிட்ட 37,84,000 இருக்கும். இன்வெஸ்டட் அமௌண்ட் மட்டுமே 13,50,000. உங்களுக்கு ரிட்டர்ன் மட்டுமே 24,34,000 வந்திருக்கும். ஸோ நெக்ஸ்ட் 20 வருஷத்துல வச்சுப்போம். 20 வருஷங்கில 74 லட்சம் உங்களுக்கு வந்திருக்கும். ஆனா இதுல நீங்க இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் எவ்வளோன்னு பாத்தீங்கன்னா வெறும் 18 லட்சம். இது ஏன் இவ்வளவு உங்களுக்கு நம்பர் மாதிரி இருக்காது? ஏன்னு கேட்டீங்கன்னா நீங்க போடுற வட்டிக்குமே வட்டி வரும். அதாவது காம்பவுண்டிங் வாங்க, நீங்க வட்டியும் ரிக்கரிங்கா சேர்ந்துக்கும் இன்வெஸ்டட் கேபிட்டலா. அடுத்த வருஷம் அந்த வட்டிக்கும் சேர்த்து வட்டி வர்றதுனால உங்களுக்கு இவ்வளவு ரிட்டர்ன் வரும். ஸோ நெக்ஸ்ட் 25 வருஷங்கள உங்களுக்கு 1,50,000 கோடி வந்துருச்சு. இதுக்கப்புறம் நீங்க காம்பவுண்டிங் எஃபெக்ட் பார்ப்பீங்க. 1,50,000 கோடி 22 லட்சம் தான் நீங்க போட்டிருக்கீங்க. உங்களுக்கு ரிட்டர்ன் மட்டுமே கிட்டத்தட்ட 1,20,00,000 வந்திருக்கும். 25 வயதுல 25 வருஷம் கழிச்சு 1,50,000 கோடி. அதுவே 30 வருஷங்கள பாத்தீங்கன்னா 2,50,000 கோடி 2,64,00,000 வந்திருக்கும். இதுல நீங்க உங்க இன்வெஸ்டட் அமௌண்ட் என்னமோ வெறும் 27 லட்சம் தான். ஸோ ரிட்டர்ன் மட்டுமே உங்களுக்கு கிட்டத்தட்ட 10 மடங்கு ரிட்டர்ன் வந்திருக்கும். ஸோ இதுதான் காம்பவுண்டிங் எஃபெக்ட். நீங்க கொஞ்சம் கொஞ்சமா சிப் போடுறதுனால எவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளவு பெருகுதுன்னு நீங்க பார்க்கலாம். இது நார்மல் நிஃப்டி ஃபண்ட்லயே உங்களுக்கு 12% மேல கிடைக்கும். ஸோ சிப் ஆரம்பிக்காம இருந்தீங்கன்னா உடனே ஆரம்பிக்கிறது ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் பிலாசபியா இருக்கும்.